ஆடியோ ஓகேவா? ஓகே. கதாநாயகி சுஷ்மிதா சுரேஷ் அவர்கள். அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரணும், அது ஃபைட் சீக்வன்ஸுன்னு இல்லை, எப்படி வேணால் கொண்டு வரலாம். அது அவங்க பார்க்குற விதமும் மூவ் பண்ணுற விதமும் இருக்குது. ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமாக வெளியே கொண்டு வரணும். என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் டிகிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன். ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு சினி ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பாக பேசினவங்களும் இருக்காங்க. அப்புறம் அதான் ஒர்க்கு கிடச்சா நல்லா போகலாமே, ஏன் நீ இந்த இதுக்கு வர, இந்த இது கஷ்டப்படுற, தினமும் போகணுமா, ஆடிஷன் போகணுமா அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் எதையுமே கன்சிடர் பண்ணாமல் என் ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் டு எண்டுலேருந்து ஒரு ஆடிஷனும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து என்னை யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஆடிஷனும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் 1 டே ஃபுல்லாக ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிவிட்டு என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்குது. எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தால் சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பில்டப்புக்கு நன்றி. அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் எனிவே எல்லாருக்கும் வணக்கம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி நம்மளை விட்டு பிரிந்த மறைந்த மாரிமுத்து சாருக்கு என்னோடய அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சீக்கிரம் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. சரி, வீர தமிழச்சி இந்த பட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கும் அனைவருக்கும், முக்கியமாக மேடையில் இருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், இயக்குனர் சங்க தலைவர் ஆர்வி உதயகுமார் சார் வந்ததுக்கு நன்றி, பேரரசு சார் வந்ததுக்கு நன்றி, மற்றும் நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சாருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணியம் சாருக்கு நன்றி. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழா வந்து இளையா சொன்ன மாதிரி நம்ம கலைமாமணி விருது வாங்கின நம்மளோட அன்புக்குரிய பாசத்துக்குரிய என் நண்பர், அவர் வந்து சாதாரணமாக இந்த அவார்டு வந்து வாங்கலைங்க, இந்த பட்டம் வந்து அவருக்கு கொடுக்கல. அவரோட இத்தனை வருஷ உழைப்புக்கு தான் அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. ஸோ அந்த உழைப்புங்கிறது வந்து எல்லாராலையும் நம்ம உழைச்சிட்டே இருப்போம், சில நேரத்தில் மனசு உடஞ்சிரும், போடா போர், எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் முடியல அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். ஆனால் அந்த நினைப்பு எதுவுமே வராமல், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவர் சார் சொன்ன மாதிரி சக்கரமாகவே வாழ்ந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்து சொல்கிறதோட தலை வணங்குகிறேன். நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா முதல்ல நான் ஆரம்பிக்க வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் பற்றி தான். சாரதா மணிவண்ணன் சார், மேடம், மகிழினி பாப்பா, மகிழினி கலைக்கூடத்துக்கு நன்றி. அண்ட் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பாங்க. அந்த ஆண் வந்து நிச்சயமாக அவங்களோட ஹஸ்பண்டாக தான் இருப்பாங்க, இல்லை அப்பாவாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சாரதா மேடமாகவும் இருக்கட்டும், மகிழினி பாப்பாவும் இருக்கட்டும், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெரிய பிம்பம், ஒரு பெரிய தூண் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் சாரும் நித்யானந்தம் சாரும். எங்களோட ப்ரொடியூசர்ஸை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. பட் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, ஒரே வார்த்தை, ஒரே லைனில், ஒரே வரியில் சொல்லணும்னு நினச்சா, துணிவு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், தொழிலில் ஜெயிக்கலாம். பணிவு இருந்தால் அடுத்தவங்க மனசை ஜெயிக்கலாம். அந்த பணிவும் அந்த துணிவும் ரெண்டும் இருக்கக்கூடிய ஆளுங்க தான் இந்த மகிழினி கலைக்கூடம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ தடைகள், என்னெல்லாமோ வந்துச்சு. ஆனால் எது வந்தாலும் விட்டு கொடுக்காம துணிவாக நின்று இந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுக்கலாம். அண்ட் பணிவு, எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் மேலேயும் சரி, டைரக்டர் மேலேயும் சரி, டெக்னீஷியன்ஸ் மேலேயும் சரி, எவ்வளோ கோபம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் ரொம்ப பணிவாக தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த பணிவுக்கும் தலைவணங்குகிறேன். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக சுரேஷ் பாரதி சார், எங்களோட டைரக்டர். நிறைய பேர் அவரை பற்றி பெருமையாக பேசிட்டாங்க. பட் சார் சொன்ன மாதிரி, ராம்கி சார் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் அவர்கிட்ட இது வீண் முயற்சின்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு பரவாயில்லப்பா, இது உன்னோட விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கும் நன்றி. எடிட்டர் சசிகுமார் சார் அண்ட் கேமராமேன் செல்வா சார், மியூசிக் டைரக்டர், இந்த விழாவின் நாயகன் ஜுபின் சார்,
ரொம்ப பிரமாதமான ஒரு மியூசிக் போட்டிருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் பண்ண படங்கள் வந்து எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே சூப்பராக தான் நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, இந்த படத்தில் உங்களோட சாங்ஸும் சரி, முக்கியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ரெக்கார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து அப்படி தூக்கி நிற்கிற அளவுக்கு அவரோட ரெக்கார்டிங் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவர் என்னென்னமோ சொன்னார். ஆனால் வந்து மிகப்பெரிய, அதாவது தமிழக திரையுலகம் மட்டும் இல்லை, சவுத் இண்டியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய, ஏன் நார்த் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எல்லா டேலண்ட்டும் செல்வா மாஸ்டர் கிட்ட இருக்குது. ஸோ நிச்சயமாக, ஏன்னா ஒரு ஸ்டண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேலை வாங்குறத விட நமக்கு என்ன வருமோ அதை வச்சு என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுறது தான் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல அது கொரியோகிராஃபராக இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கட்டும், ஒரு இல்லை ஒரு யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அதுலேருந்து என்ன பெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவர் தான் நம்ம செல்வா மாஸ்டர். ஸோ தேங்க்யூ செல்வா மாஸ்டர். படத்தில் நடித்த இளையா, சுஷ்மிதா, அப்புறம் ஸ்வேதா எனக்கு என் கூட பேரா பண்ணாங்க. ஸோ எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்டை வந்து முழு மனசோட ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. அதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த குழுவை பொறுத்த வரைக்கும், முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அப்படின்னு நினைக்கிற 2 பேர் தான் எங்களோட ப்ரொடியூசர்ஸ். ஸோ யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கல. அவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் இந்த பேமெண்ட் பேலன்ஸ் வைக்கல, பக்காவாக கொடுத்துட்டாங்க. இது சின்ன படம், இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிச்சாங்க. என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர்ஸ், துணிவான பணிவான ப்ரொடியூசர்ஸ் நல்லா வரணும். அண்ட் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன மாதிரி, இளையா சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டான ஒரு வார்த்தை, நம்மளோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து கடவுள், ஆனால் ஒரு படத்தோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது வந்து நீங்கள் மட்டும்தான். ஸோ ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் இருந்து காப்பாற்றணும். படத்தில் சில நிறைவுகள், குறைகள்லாம் இருக்கும், அந்த குறைகளை மைனஸ் பண்ணி தூக்கி போட்டு நிறைகளை மட்டும் பார்த்து சின்ன படங்களும் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அண்ட் இதுக்கு மேலே வேறு என்ன பேசுகிறது, யாராச்சும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. மொத்தத்தில் உங்களுக்காக, உங்களை நம்பி, உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே உங்களை நம்பி இருக்கிற நாங்களும் வாழ்க்கையில் முன்னேறணும். ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் அஃப்கோர்ஸ் எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கோம். ஒரு வீட்டில் இருக்கிறோம், சொந்தமாக ஒரு வண்டி ஓட்டுறோன்னா அதுக்கு காரணமே நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். இதுக்கு மேலேயும் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. இந்த வீர தமிழ்ச்சியோட வெற்றிக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பீங்கன்னு, காரணமாக இருப்பீங்க இல்லை, இருங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன பேசணும்னு தெரில. எல்லோரும் மாநாடு மயிலாடு அப்படி நாங்கள் வேகமாக பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று வேகமாக பேசட்டுமா இந்த மகிழினி கலைக்கூடத்தை பற்றி? பேசி முடிச்சப்பறம் யாரும் கை தட்டக்கூடாது, சரியா? பேசிகிட்டு இருக்கும் போதே கை தட்டணும், ஓகேவா? அப்போ தான் யாருக்கும் எதுவும் புரியாது. சரி, பேசுகிறேன். மகிழினி கலைக்கூடத்தை பற்றி தான் சொல்கிறேன். தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்கள் தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகளிரின் கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த படவிழாவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சஞ்சீவ். சத்தியமாக எதுவும் புரியல, எனக்கு தெரியும் எதுவுமே புரிஞ்சிருக்காது. புரியலனாலும் எனக்காக கை தட்டிட்டீங்க, அதுக்கு தேங்க்ஸ். என்ன சொன்னேன்னா, தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பகிர்ந்து பல நாட்களை தாண்டி கலைகளை தாண்டி எதிரிகளை எதிர்கொண்டு பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, துயரமும் இல்லை, தோழனாக நின்று தோள் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பட விழாவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவன் சொன்னேன். இப்போ புரியுதான்னு பாருங்க. தோற்றங்களை மாற்றி பல மாற்றங்களை கொண்டு நாளும் பக்கத்தில் நாட்களை தாண்டி எதிரிகளை தாண்டி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் நம்ம மகிழினி கலைக்கூடத்துக்கு தோல்வியும் இல்லை, தோழனும் இல்லை, தோழனாக நின்று தோல் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த மனித சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சீவ். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ மறுபடியும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் கடவுள் மாதிரி. ஸோ தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி அந்த மைனஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை தூக்கி போட்டு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேருங்க. உங்களை நம்பி தான் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் வருது, நாங்களும் இருக்கோம்.
காப்பாற்றுங்க. தேங்க்யூ. வணக்கம். தயவுசெய்து ஒரு இயக்குனராக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக நான் உங்கள்கிட்ட இப்போ பேச இருக்கிறேன். மீடியா நண்பர்கள், வலைதள நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் எங்களை போன்ற அடிமட்டத்தில் இருக்கின்றவர்கள் நிச்சயமாக முன்னேற முடியாது. தயவு செய்து நான் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். எங்களை மாதிரி கீழே இருந்து மேலே வரவங்களை கண்டிப்பாக தூக்கி விடுங்க. நான் இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கண் கலங்கி நான் நிறைய விஷயங்கள் மனசில் வந்து அவ்வளோ குமுறல்கள் இருக்குது. அத்தனையும் நான் வந்து சொல்ல முடியாத ஒரு சூழலில் நான் வந்து நின்றுட்டுருக்கேன். முதல்ல இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தார், என் மனைவி, என் மகன்களை நான் மேடைக்கு அழித்து பெருமைப்படுத்த நினைக்கிறேன். தயவுசெய்து அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். சூர்யா, சந்திர, மனைவி புனிதா, எல்லாரும் மேடைக்கு வாங்க கொஞ்சம். இவங்க தான் என்னுடைய மனைவி, பேர் புனிதா. கிராமத்தில் களை வெட்டி பொழப்பு நடத்துகிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக எனக்கு மனைவியாக வந்தாங்க. அடுத்தது இல்லை, நான் சில உண்மைகளை சொல்லணும். என் மகன் சூரிய பிரகாஷ் பிஇ முடிச்சிருக்காரு. என் சந்திர பிரகாஷ் என் பையன், சின்ன பையன், பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. என் 2 மகன்கள். உட்கார போகுது. ஏன்னா அவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க கொஞ்சம் அந்த இதுக்கு அதுக்காக பேசுகிறாங்க. வணக்கம். நான் என்னுடைய இதுக்கு வரேன். சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு கட்டிட ஒரு கூலி, அதாவது எப்படின்னாக்கா அந்த சித்தா வேலை செய்வாங்கள்ல, அதாவது கல் தூக்கி மண் தூக்கி கலவை கலந்து கட்டரை கட்டக்கூடிய ஒரு சாதாரண 35 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சேன்னா இன்றைக்கி ஒரு இயக்குனராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்குடைய முதல் காரணம் என்னுடைய மனைவி. ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தாங்க ஒருத்தன் ஜெயிக்க முடியும். நான் இந்த படத்துக்காக போராடி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷ வாழ்க்கையில் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு என் பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு இவ்வளோ சிரமத்தையும் கொண்டு வந்தது எங்கள் மனைவி தான். இல்லை நான் ஜெயிக்க முடியாது. ஒரு முதல் பட எடுக்கக்கூடிய இயக்குனருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும், எவ்வளோ அவமானங்கள் வருங்கிறது நிறைய சினிஃபீல்டில் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அத்தனை அவமானங்கள், அத்தனை கஷ்டங்கள், செத்து போயிடலாம், தூக்கு மாட்டி தொங்கிடலான்னு கூட எனக்கு தோணுச்சு ஒரு சூழலில். நான் உண்மையை சொல்கிறேன், உங்கள்கிட்ட இது பதிவு பண்ணிக்கிங்க. இது எதுக்குன்னா, என்ன மாதிரி முதல் பட இயக்குனர்களுக்கு எவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குங்கிறத நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். தயவு செய்து மீடியாக்கள் வந்து இது பதிவு செய்யணும். நான் வந்து இந்த படத்தோடு நான் போனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அடுத்த படம் எனக்கு கரெக்ட் பண்ணலாம் பரவாயில்ல. ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுற அந்த இயக்குனர்களுக்கு இது ஒரு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அடுத்தது, நான் வந்து சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூலி தொழிலாக இருந்தேன். அப்போ நான் கல் மண் தூக்கிட்டு 5 மாடி 6 மாடியை நான் ஏறி இறங்கும்போது என்னுடைய எண்ணங்கள் வந்து என்னுடைய கட்டிட வேலையில் இருக்காது. நான் எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும், சினிமா டைரக்டர் ஆகணும். அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் இதை பற்றி மட்டும்தான் சிந்திச்சிருக்கேன். நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது சார், சத்தியமாக சொல்கிறேன்.
நான் தூங்கி 5 வருஷம் ஆகுது. நிச்சயமாக நான் தூங்கவே இல்லை சார். கண்கள் மட்டும்தான் மூடி இருக்கும். என் கனவுகள் எல்லாம் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, நான் எனக்கு என்ன பண்ண செய்வோம், என்ன செய்ய போகிறோம், அது மட்டும்தான் என்னுடைய சிந்தனையாக இருந்தது. என்னுடைய முதல் குறும்படத்திற்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் பழனிசாமி, எங்கள் ஊருக்காரங்க, காட்டுமாடிக்காரு. நான் காட்டுமாடி சிதம்பரம் பக்கத்தில் காட்டுமாடிக்கிற மாதிரி சேர்ந்தவன். அவர் தான் எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த குறும்படத்திற்கு அந்த நேரத்தில் 2016 ₹1,00,000 அமௌண்ட் எடுத்து என் கையில் கொடுத்து, நீ சினிமா தாக்கத்தில் இருக்குப்பா, நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுப்பான்னு சொன்னார். அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பேருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்துடைய பேர் அது நம்முடைய தமிழ் குடியரசின் முதல்வர், இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் அந்த படத்தை வெளியிட்டாங்க. அந்த படம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தேடப்பட்டு விழிப்புணர்வு குறும்படமாக அறிவிக்கப்பட்டது. என்னுடைய ஃபஸ்ட்டு படம். அதற்கு பிறகு காழ்னுங்கிற ஒரு குறும்படம் எடுத்தேன். காழ் படம் பேர், நீங்கள் யூடியூப்பில் அடித்து பாருங்கள். இது வரைக்கும் 46 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. படத்துடைய 7 நிமிஷம் தான் கண்டென்ட்டு. அதை ஒரு சவாலாக எடுத்தேன். அந்த படம் வெற்றி பெற்றது. இது வரைக்கும் நான் 18 குறும்படங்கள் எடுத்திருக்கேன் என்னுடைய சினிமா தாக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு. 36 விருதுகள் பெற்றிருக்கேன். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட், நேவி டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் படம் எடுத்து கொடுத்துருக்கேன். அத்தனை விருதுகள் பெற்றிருக்கேன். நான் கையை வச்சேன்னா ஜெயிக்காதது கிடையாது. ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கையை வைப்பேன், இல்லைன்னா கையை வைக்க மாட்டேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பேப்பரில் விளம்பரம் வந்தாக்கா, என்ன கண்டென்ட்டு, என்ன அவங்க கேட்குறாங்க, அதை மனசை வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட்டை தீமாக செட் பண்ணி 1 மாதம் தூங்காமல் இருந்து அந்த படத்தை ஷூட் பண்ணுவேன், முடிப்பேன், ஜெயிப்பேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். நான் தோற்றதே சரித்திரம் கிடையாதுங்க. இதுவரை நான் தோற்றதே கிடையாது. அத்தனை படங்களும் வெற்றி, அத்தனை குறும்படங்களும் அவார்டு. அதற்கு பிறகு ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு பெண்களுக்கான ஒரு படத்தை ரெடி பண்ணிக்கிட்டு நிறைய பேர் அணுகும்போது மகிழினி நித்யானந்த் சார் அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அவங்க கதையை கேட்டுட்டு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. மகிழினி நித்யானந்தம், சாரதா மணிவண்ணன் தயாரிப்பாளர்கள், இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த படம் அதாவது க்ரௌட் ஃபண்ட் அப்படி தயாரிக்கணும் முடிவு பண்ணி, ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லை. அதனால் கூட்டு முயற்சி தயாரிப்புன்னு சொல்லி தான் அந்த படத்தை நான் தொடங்கினேன். என்னுடைய பேரில் எஸ்பிஆர் ஃபிலிம்ஸ்னு ஒரு ஃபிலிம்ஸ் ஆரம்பித்து படத்தை தொடங்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஷூட் போச்சு படம். அதுக்கு பிறகு நித்யானந்தம் அவர்கள் சார் படம் நல்லா வந்திருக்கு, அதுக்கு பிறகு யாரும் நீங்கள் பணம் எப்படி பணம் கவலை இல்லை, அந்த முழு பணத்தையும் நான் தரேன், இந்த படத்தை நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்குவிச்சு என்னுடைய இந்த இயக்குனர் கனவை நனவாக்கினவர் என்னுடைய தயாரிப்பாளர் நித்யானந்தம் சார் அவருக்கு நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கனவுகள் 1000 இருக்கும், அது நிஜமாக்கப்படணும். அதுக்கு பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை ஈட்டு கொடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் வேணும். அந்த தயாரிப்பாளராக எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த படத்தை தயாரித்து, நான் சொல்லும்போது இந்த படத்தோட பட்ஜெட்டு வெறும் 60 லட்சம் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தோட பட்ஜெட்டு 3 கோடி ரூபாயை தாண்டி இருக்குது. அத்தனையும் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் நான் என்ன கேட்டனோ அத்தனையும் எனக்கு செஞ்சு கொடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த அளவுக்கு உருவாக்கினதுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய வாழ்வின் வழிகாட்டி, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வணங்கக்கூடிய கடவுள் நித்யானந்தம் அவர்கள். இன்றைக்கி இல்லை, இன்னும் எத்தனை படங்கள் நான் ஜெயித்தாலும் என்னுடைய அந்த கடவுளாக வணங்கக்கூடிய தயாரிப்பாளர் நித்யானந்தம் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பெண்களுக்கான விழிப்புணர்வு என்னன்னாக்கா, அதெல்லாம் மீறி பெண்கள் பாலியல் தொந்தரவுக்கு எங்கெல்லாம் உட்படுத்தப்படுறாங்க, அதிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரணும், அதற்கு என்ன சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்ன, இத்தனையும் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன். ஏனோ தானே படம் இல்லாமல் கிளைமேக்ஸு ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நம்புகிறேன். படத்தை பாருங்கள், நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், வெற்றி பெறும், உங்களெல்லாம் பிடிக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்க நான் என்ன கிளைமேக்ஸில் சொன்னனோ அந்த விஷயம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. நான் படம் எடுத்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி.
நான் என்ன சொல்ல வந்தனோ, நான் என்ன மக்களுக்கு தீர்வு சொல்ல செஞ்சேனோ, அந்த கிளைமேக்ஸை, அந்த விஷயத்தை சட்டத்திருத்தமாக அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இது எங்களுக்கு பெருமைக்குரிய விஷயம். நம்ம இளையா சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தேன்னாக்கா, நாங்கள் தான் ஹீரோ, எங்கள் கதை தான் ஹீரோ. துரதிர்ஷ்டவசமாக படம் வந்து லேட்டாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் உள்ள அத்தனை கருத்துக்களும் உண்மை 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 நடந்த சம்பவங்களை அப்படியே உண்மையாக யாருக்கும் பயப்படாமல் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த படத்தில். இதில் பெயர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும், ஆனால் நடந்த சம்பவங்கள் அத்தனை உண்மை. அதற்கான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அத்தனை இஷ்யூ இந்த படத்தில். நான் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். தயாரிப்பாளர் அனுமதி கொடுத்தா சென்சார் போர்டு சொல்லலாமா சார்? சரிங்க. ஏன்னா அனுமதி அவங்க அதுக்கான முதலீடு பண்ணியிருக்காங்க. நான் அவங்க அனுமதி இல்லாமல் சொல்லக்கூடாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த படத்தில் ஓகே, இந்த படத்தில் பணியாற்றக்கூடிய அத்துணை கலைஞர்கள், பொதுவாக சொல்லணுனாக்கா கேமராமேன் சங்கலிங்கம் செல்வகுமார் அவர்கள் சார் அவர்கள், நான் என்ன கேட்டனோ, நான் என்ன ஃப்ரேம் வைக்க சொல்லனோ, ஒரு புது டைரக்டர் அப்படின்னு பார்க்காம அவர் ஒரு 3 படம் பண்ணிட்டார் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் நான் என்ன ஃப்ரேம் வைக்கணும்னு சொன்னால் அந்த ஃப்ரேம் வைப்பார். நான் என்ன ஷாட் வேணும்னு கேட்போம், ஷாட்டு எடுத்து கொடுப்பாரு. நான் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் மகன் சொல்லி மனம் அந்த நோகாமல், நான் டைரக்டர் விரும்புகிறாரு, அவருடைய ஆசை, அவருடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்து கொடுத்தாரு. அதே போல் எடிட்டிங்கில் படத்தொகுப்பாளர் சசிகுமார் சார் அவர்கள் வந்து பக்கத்திலேயே உட்கார வச்சுக்கிட்டு, உங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து படத்தொகுப்பு செய்யுங்கன்னாங்க. நான் என்னுடைய விருப்பப்படி நான் படத்தொகுப்பு செஞ்சேன். அதே போல் மியூசிக் டைரக்டர் ஜுபின் அவர்கள், இந்த விழாவின் நாயகன், அவரை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பிரபலமான மியூசிக் டைரக்டர் தான் நான் வந்து சூஸ் பண்ணோம். அதுக்கு பிறகு துரபதை ருத்ராண்டவம் படம் பார்த்தேன். பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது. நான் சாரை வந்து அணுகினேன், பேசினேன், கதையை சொன்னேன். நல்ல கதை சார் பண்ணுறேன்னாங்க. அதே போல் பண்ணாங்க. அதே போல் பாடல்கள் வந்து கவிஞர் விவேக சார் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவங்க. அப்போ புஷ்பா ரிலீஸ் ஆகியிருந்த நாங்கள் சொல்லக்குள்ளலாம். அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவில் இருந்தார் அவர். போய் சொன்னோம், கதையை கேட்டார். நான் ஃபுல் கதையும் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு இது மாதிரிலாம் வேணும், இது மாதிரிலாம் வேணும், இதான் கண்டென்ட்டு, இதான் சுச்சுவேஷனு, எனக்கு இந்த இடங்கள்லாம் லிரிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவர் எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. அதே போல் படம் ரீடே கடைக்கு முடிஞ்ச பிறகு பாட்டை கேட்டுட்டு, சார் எனக்கு இந்த வரிகள்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வேறு ஒரு படம் பாடலாம் வரிகளை மாற்ற மாட்டாங்க. நான் புது இயக்குனர் என்னை பார்க்காம நான் என்னுடைய கற்பனைக்கு இணங்கி நான் சில வரிகளாக மாற்ற சொன்னேன். அதெல்லாம் மாற்றி கொடுத்தாங்க. அதே போல் இந்த படத்தினுடைய தாயே மகளா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். அந்த பாடலில் செந்தில் ராஜா அப்படிங்கிற ஒரு நண்பரை இந்த பாடலாசிரியர் அறிமுகப்படுத்தணும். அவர் பாட்டு எழுதினார். என்ன ஒரு விஷயம்னா, அது ஒரு சில உண்மையை நான் சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார் வந்து அவர் கூட நான் உட்காந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் நான் கூட தான் உட்காந்து எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். சார் எனக்கு இது மாதிரி வேணும், இது மாதிரி வேணும்னு கேட்டேன். நான் எல்லாம் கேட்டணும், அதுக்கெல்லாம் கரெக்டாக நிறைய டியூன் போட்டு காமிப்பார். நான் பிடிச்ச டியூன் சூஸ் பண்ணுவேன். அந்த டியூனுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து உட்காரவே இல்லை. அவர் புது பாடலாசிரியர், ஆனால் ஜெயிச்சாகணும். நல்ல கற்பனை வளம் இருக்குது, நல்ல திறமையானவர். என்ன மாதிரி தான் அவரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே உட்காந்தோம்னா ஒரு 4 நாள் நைட்டில் இரவு பகலாக உட்காந்து ரூமில் டிஸ்கஸ் பண்ணி, சார் இந்த வரியை மாற்றுங்க, அந்த வரியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வரிகளாக மாற்றி திரும்ப எழுதி தான் தாயே மகளா அப்படிங்கிற பாட்டு உருவாச்சு. அந்த பாடல் இந்த படத்தில் மிகப்பெரிய ஹிட் சாங்காக உருவாகிருக்கு. அந்த விதத்தில் என்னுடைய இசையமைப்பாளர் ஜுபின் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய முதல் படமே வெற்றி படமே அமைகிறதுக்கு மிக ப்ளஸ்ஸு மியூசிக், அவர் போட்ட பிஜிஎம், அவர் போட்ட சாங். அதே போல் மேட்டல் செல்வா, அது ஒரு முக்கியமாக சொல்லி ஆகணும். நான் வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய தீவிரமான ரசிகன். விஜயகாந்த் எனக்கு உயிர். விஜயகாந்த் நான் உயிரை விட்டுருவேன். விஜயகாந்த் இறந்தப்போ 3 நாட்கள் கேட்டு பாருங்கள், சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன் வீட்டில், கிராமத்தில். அவ்வளோ தீவிரமாக ரசிகன். நான் சினிமா கற்றுக்கிட்டதே கேப்டன் விஜயகாந்த் சாருடைய படங்களை பார்த்து தான் வசனங்கள் எழுத ஆரம்பித்தேன். லியாகத் அலிகான், கேப்டன் பிரபாகரன் படத்துடைய வசனங்கள், அதை கேட்டுக்கிட்டு தான் நான் வசனம் எழுத ஆரம்பித்தேன். அதேமாதிரி விஜயகாந்த் சாரை பார்த்து தான் நான் வந்து எப்படிலாம் நம்ம சீன் பண்ணணும், எப்படிலாம் மிரட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஜயகாந்த் சார் வச்சு நான் படம் பண்ணால் என்ன பண்ணுவேனோ அவர் எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதில்
ஒரு பெண் விஜயகாந்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அவங்க தான் சுஷ்மிதா. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அந்த கதையை எழுதி முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹீரோ செலக்ட் பண்ணக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 ஹீரோனி பார்த்தோம். யாருன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய ஹீரோனி அவங்களாம் இவங்கெல்லாம் பார்த்தோம், பேசணும். படத்துடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல, அதனால் பெரிய ஹீரோனியை எங்களால் போட வாய்ப்பு இல்லை. அதனால் சுஷ்மிதாவை செலக்ட் பண்ணோம். அவங்க அவ்வளோ அழகாக நடித்து கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டனோ அதை அப்படியே பண்ணி கொடுத்தாங்க. 10 டேக்கு 15 டேக்கு போனாலும் முகம் சுழிக்காமல் நடித்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் மிட்டல் செல்வா சார் வந்து, ஏன்னா நான் வந்து ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆர்கே செல்வமணி சார் மாரி, சார் பேரரசு சார் மாரி ஆக்ஷன் பிளாக் பண்ணோம். சார் பண்ணியிருப்பார் விஜயகாந்த் வச்சு ஒரு படம் தருமபுரி. அந்த படங்களை பார்த்துட்டு சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான், பேரரசு சாருடைய மிகப்பெரிய ஃபேன். ஒவ்வொரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பார், ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பார். விஜயகாந்த் சார் பேசுகிற அந்த டயலாக்கு, அந்த இமோஷ்னல், அந்த கெத்து, அதெல்லாம் உள்வாங்கி தான் அந்த படத்தை பண்ணேன். கேப்டன் இருந்தால் எப்படி நடிச்சிருப்பாரோ அதே போல் ஒரு பெண் கேப்டனாக என்னுடைய கதாநாயகி சுஷ்மிதா அவர்கள் நடிச்சிருக்கிறது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதே போல் மிட்டல் செல்வா சாரை பற்றி பேசணும். ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸ் நான் எடுக்கும்போது நான் ரெஃபரன்ஸ் சொல்லுவேன் சார்கிட்ட. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தூங்க மாட்டேன் சார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 படங்கள் பார்ப்பேன். தமிழ் மூவி இல்லாமல் ஹாலிவுட் மூவிலாம் படம் பார்த்துட்டு இந்த பெண் கேரக்டரு ஆக்ஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இப்படிலாம் படம் பண்ணணும், எனக்கு கேப்டன் விஜயன் சார் படம் பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபைட்டு இந்த பெண்ணு பண்ணணும், அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி மாத கணக்கில் பேச்சு தான் நாங்கள் வந்து அது ஒவ்வொரு ஃபைட்டும் எடுத்தோம். அதில் முக்கியமாக ஒரு ஃபைட்டு ஒன்று சொல்லணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாம்பவங்கள்லாம் இருக்காங்க, நான் சாதாரண ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ண விதத்தில் ஒரு தமிழ் பெண் தலைகீழே ரோப்பில் கட்டி தொங்க விட்டு நெஞ்சில் உதச்சி ஷாட் எடுத்தது என்னுடைய முதல் படமாக தான் இருக்கும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு நாள் காலைலங்க 7 மணிக்கு அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விட்டோம். அன்றைக்கே சொல்லிட்டோம், நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் குடிக்கக்கூடாது, வாமிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தலைகீழ கட்டி தொங்க விட்டோம். நாங்கள் என்ன ஷாட் எடுக்க போகிறோங்கிறது அவங்களுக்கே தெரியாது. நான் மிட்டல் செல்வாட்ட சொல்கிறேன், முதல்ல சீன் பண்ணக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள வந்து கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி லத்தி சார்ஜ் பண்ணுற மாதிரி சீன் எடுத்தோம். நான் சொன்னேன், சார் ஈஸ்வரா எல்லா படத்துலையும் வந்துருச்சு, நம்ம வித்தியாசமாக பண்ணோம். கேப்டன் சார் பாருங்கள் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வித்தியாசமாக பண்ணுவார். நான் அந்த கேப்டன் சாரோட ரசிகர், நான் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது என்ன சார் பண்ணலான்னாரு. சார் அந்த பொண்ணை தலையில் கட்டி தொங்க விட்டான்னா அப்படின்னா, சார் ரிஸ்க்குங்க, ரோப்பு அறந்து விழுந்துட்டா பெரிய பிரச்சனை ஆகிடுங்க, அது இல்லாமல் லேடி அவங்களுடைய சேஃப்டி பார்க்கணும் அப்படின்னாரு. சார் என்ன பண்ணலன்னு தெரியாது, அந்த பொண்ணு தலைகீழ தொங்கி ஆகணும், அந்த பொண்ணு தலைகீழ தொங்கி தான் நான் ஃபைட் சீன் எடுக்கணும், நீங்கள் எனக்கு எடுத்து தான் ஆகணும், முடியலாம் விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்கிட்ட நான் கம்பல் பண்ணி பேசினேன். அதுக்கு பிறகு செல்வா சார் வந்து அவங்க பையனை ரோப்பில் கட்டி தொங்க விட்டு அவனை அடித்து உதச்சி அவன் அந்த ஷாட்டை எடுத்து ஒரு டெமோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த சுஷ்மிதாவை வந்து தலைகீழ பாவங்க அந்த பொண்ணு தலைகீழ கட்டி தொங்க விட்டு ஒரிஜினலாக தீபா பாஸ்கர் எங்கே இருக்காங்க, இருக்காங்க பாருங்கள் அந்த பெண், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டுறாங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டில் உண்மையிலே ஜஸ்ட்டில் ஒரிஜினலாக ஓச்சாங்க. அவங்க முதல்ல வந்து ஷாட் எடுத்தோம், டூப்பாக நடித்தாங்க. நான் வந்து ஃப்ரேம் மானிட்டரை பார்த்துட்டு நான் சொன்னேன், தீபா சரியில்லை, இது வந்து ஷாட் நல்லா இல்லை, ஒரிஜினலாக இல்லை, விஜயகாந்த் சார் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படி இல்லை, எனக்கு விஜயகாந்த் சார் மேலே எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் பண்ணேன். என்ன கேட்டாங்க, நீங்கள் அந்த பொண்ணை சொல்லாதீங்க, நீங்கள் ஒரிஜினலாக உதைங்க அப்படின்னு. சார் ஓச்சா ரிஸ்க் ஆகிடும் சார், நாங்கள் நீங்கள் ஆமாம் இங்கே பாருங்க, அது ஒரு சார் இது எதுக்கு நான் பதிவு சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு சினிமாவில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து 10 படங்களை ஒர்க் பண்ணி ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி சில விஷயங்களை கற்றுக்கிட்டு டேரக்ட் பண்ணுறது ஒரு விதம். டைரக்ஷனே தெரியாமல் டேரக்டராக உதவி டேரக்டராக யார்ட்டையுமே இயக்குனரான உதவி செய்யாமல் யார்கிட்டையும் வேலை செய்யாமல், இன்னும் சொல்ல போனால் உண்மை சொல்கிறேன் சார், நான் ஷூட்டிங்கை பார்த்ததில்லை சார், நீங்கள் நம்புவீங்களா? நான் எந்த ஷூட்டிங்கும் பார்த்ததில்லை சார், உண்மையான கருத்து, எந்த படத்தையும் நம்ம ஷூட்டிங் பார்க்கவே இல்லை, ஒரு ஷாட் கூட பார்த்ததில்லை. ஷார்ட்னா எனக்கு தெரியாது, ஃப்ரேம்னா எனக்கு தெரியாது, லென்ஸ் என்னன்னு தெரியாது, க்ளோஸ் அப் என்ன லென்ஸ் வைக்கணும், மிட் லென்ஸ் லென்ஸ் வைக்கணும், லாங் ஷாட்லாம் லென்ஸ் வைக்கணும், எந்த இது எனக்கு தெரியாது சார். எல்லாமே சுயமாக எல்லாம் விஜயகாந்த் சார் தான் உள்ளே வந்தார். விஜயகாந்த் சார் தான் இன்னும் இருக்காரு. விஜயகாந்த் என்கிட்ட இருக்கார் சார். இதுதான் சார் உண்மை. கேப்டன் சார் என்னை வாழ வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். ஆமாம், நான் இப்போ வேணால் காலை ஸ்லிப்பிங் காட்டுறேன்,
நான் முதல் 8 மணிக்கு போயிட்டு கேப்டன் சாருடைய அந்த சமாதியில் போய் விழுந்து அழுது சீன் எங்கள் நண்பர் எடுத்திருக்காரு, நான் காட்டுறேன் பாருங்க, அது பாருங்க, அவர் தான் எடுத்தார். 8 மணிக்கு நான் போய் விஜயகாந்த் சார் காலில் விழுந்து கும்பிட்டு அழுதுறான் சார் இந்த விழாவுக்கு நான் வந்தேன். அவர் தான் ஷூட் பண்ணார். என்ன சார் இது மனுஷன் என்னங்க இது, என்ன பயம், என்ன மனுஷனா பிறந்த அத்தனை பேர் திறமை இருக்குங்க, வெளில வரணுங்க, வெளியில் கொண்டு வரணும் திறமைய. அவன் தான் மனுஷன். என்ன பெரிய என்ன அவர்னா அவ்வளோ பெரிய ஆளா, என்ன இவர் பெரிய ஆள். பிரமிக்கக்கூடாது, எவனையும் பார்த்து பயப்படக்கூடாது, எவனையும் பார்த்து அஞ்சக்கூடாது. உனக்கு துணிச்சல் இருந்தால் திறமை இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக நான் விளங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஜெயித்தேன். இன்றைக்கி சார் என் ஊரில் 25 கட்டவுட் வச்சுருக்காங்க. சாதாரண ஒரு கொத்தனாக இருக்குது 25 கட்டவுட்டு சார். நீங்கள் நம்புவீங்களா? நான் ஸ்டில் காட்டுறேன். இப்போ இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. ஆளு லான்ச்சுக்கு 25 கட்டவுட்டு. யார்? கொத்தனா சங்கத்தில் 1.5 லட்சம் பேர் கட்டவுட் வைக்கிறான். ஏன் சார் நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, இப்படி இமோஷனாக பேசுகிறேன்னு. ஒரு பணக்காரன் விட்டு பிள்ளை தான் பணக்காரன் ஆகணுமா? ஒரு விஐபி தான் ஒரு விஐபியாக மாறணுமா? ஒரு பெரிய நடிகருடைய பையனை நடிகராக மாறணுமா? ஒரு பெரிய டைரக்டருடைய பையன் டைரக்டர் ஆகணுமா? யார் வேணாலும் எது வேணாலும் மாறலாம். தைரியமும் துணிச்சலும் திறமை இருக்கணும் சார். நான் உங்களை அத்தனை பேர் சொல்கிறேன், திறமையும் துணிச்சல் இருந்தால் எத்தனை பேர் எதை வேணாலும் சாதிக்கலாம் சார். என்ன சார் பெரிய மனுஷன், என்ன நடந்துட போகுது, என்ன பெரிய விஷயம். நான் இந்த படத்தை அப்படியே சொல்லியிருக்கேன் சார், தைரியமாக சொல்லியிருக்கேன். இந்த படம் வெளியே வந்தால் எத்தனை கேஸ் வேணாலும் இந்த படத்துக்கு ஃபைல் பண்ணுறது தயாராக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அத்தனைக்கும் நான் ஃபைல் பண்ணிருக்கேன், அத்தனைக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. நான் எதுக்கும் பயப்படல. போனால் போகிறது கேப்டன் சார் மாதிரி தான், ஒரே உயிர் போகிறது போகட்டும், அது சினிமாக்காக போகட்டும் அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன் சார். சினிமா என் உயிர் மூச்சு, சினிமா என் கனவு, சினிமா என் உயிர் மூச்சு. நான் சாகும்போது ஒரு சினிமாக்காரனாக சாகும்னு ஆசைப்பட்றேன் சார். பிறக்கும்போது யாரும் எப்படினாலும் பிறக்கலாம், ஏழையாக பிறக்கலாம், பிச்சைக்காரனாக பிறக்கலாம், அவனாக பிறக்கலாம், இவனாக பிறக்கலாம். நீ என்ன சாதிச்ச, இறக்கும்போது என்னவா நீ ஆக போகிற அப்படிங்கிறதான் சார் லட்சியம். ஒவ்வொருத்தரும் லட்சியம் உண்டு சார். ப்ரெஸ் மீடியா உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு 1000 லட்சியம் இருக்கும், உங்களுக்கு 1000 லட்சியம் இருக்கும். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் அத்தனை பேருக்கும் லட்சியம் நிறைவேற்றப்படாது. வாய்ப்பு கிடைத்தால் லட்சியம் நிறைவேறும். அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நான் இந்த நேரத்தை மிகுந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கல, நான் யாரும் இங்கே வெளில முடியுமா சார்? நான் வெளில வந்துட்டேன். இதே போல் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வெளில வரணும். என்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான இயக்குநர்கள் தன்னுடைய கனவுகளை மூட்டை கட்டிக்கிட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறாங்க. அத்தனை இயக்குநர்களும் வெளியில் வரணும், அவங்களுடைய படைப்புகளும் பேசப்படணும். இதுதான் உறுதி சார். அதே போல் இப்போ சொல்லலாம், இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ என்ன நீங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, வெற்றி பெற்றவன் பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது சார். சாதிச்சவனை பற்றி பேசுகிறாங்க. அந்த சாதிச்சவன், அந்த வெற்றி பெற்றவன் ஒரு காலத்தில் யார்? அறிமுகம் செய்யப்பட்டவன். அவனா மேலேருந்து கூச்சா கீழே வந்துட்டான். யாரோ ஒருத்தவங்க எழுதின புத்தகத்தை படித்து அவன் எழுத்தாளனாக மாறியிருப்பான். யாரோ ஒரு இயக்குனர் செஞ்ச அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் அவன் இயக்குனராக மாறியிருப்பான். யாரும் இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டு பிறக்கிறதில்லை. கற்றுக்கிறதும் முயற்சி செய்வதும் வெற்றி பெறுவதும் நம்முடைய மனசை பொறுத்து இருக்குது. இந்த படம் அப்படித்தானே உருவாகியிருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். என்ன மாதிரி அடித்தட்ட மக்கள்லேருந்து கீழே இருந்து மேலே வந்த இயக்குனர்களை நீங்கள் தான் வளர்த்து விடணும். நீங்கள் பார்த்தா தான் நான் நாளைக்கு டைரக்டர், இல்லைன்னா நான் திரும்ப சட்டியை தூக்கிட்டு கல்லை தூக்கிக்கிட்டு 5 மாடி கட்டடத்தை ஏற வேண்டிதான். நான் கல்லை தூக்கிட்டு மேலே ஏறணுமா, இல்லை நல்ல படைப்பை உங்களுக்கு கொடுக்கணுமா? முடிவு பண்ண வேண்டியது மீடியாக்கள், மக்கள். நான் விளையாட சொல்ல சார், படத்தை பாருங்கள், தப்பு இருந்தால் சுட்டி காட்டுங்க, நல்லா இருந்தால் தட்டி கொடுங்க. நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். உங்களை நம்பி தான் நான் இறங்கியிருக்கேன். நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் இயக்க சங்க தலைவர் உதயகுமார் சார் மாதிரி வந்தவுடனே பேச கிளம்பி வேண்டிதான். கடைசி வந்துட்டு அப்புறம் நீங்கள் டைம்னு சொல்லி உங்களுக்குன்னு சண்டை இது தவிர்க்கணும்னா நான் வந்த உடனே கிளம்புறது நீங்கள் நல்லது. சார் சொல்லும் போல் நான் தயாரிப்பாளரும் சரி டைரக்டர் யாரும் தப்பாக நினைக்கிறீங்க. எல்லாருமே பேசும்போது 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதுமாதிரி பேசுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும்.
அப்போ தான் கண்டென்ட் நல்லாயிருக்கும், அந்த மீடியாவை பார்ப்பாங்க போவாங்க. இல்லை மணி அளவில் பேசி யாரும் பார்க்கறதில்ல. நான் ஓப்பனாக சொல்லுவேன், என் சங்கத்தில் உள்ளாத சரியாக பார்க்கறதில்ல. அதனால் இவர் வெவ்வேறு பங்குக்கு அதனால் உண்மையாக சொல்லிடணும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஓகே. பசியோடு இருப்பீங்க. எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சுன்னு பாருங்க. முதல்ல கலைமாமணி விருது பெற்ற நிகில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம் ஆமாம், ஒவ்வொரு வருஷம் இந்த கலைமாமணி விருது அறிவிப்பாங்க. அப்போம்போது பார்த்தா மேக்ஸிமம் பார்த்தா பெரும்பாலும் அப்போ எது ஆளுங்கட்சியோ அந்த கட்சி சார்ந்த ஆளுகளாக தான் மேக்ஸிமம் தெரியும். ஆனால் இந்த முறை ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் ஒரு கட்சி சார்ந்த ஆட்களாக இல்லை, பொதுவான உண்மையிலே திறமையான ஆட்களுக்கு கலைமாமணி விருது கிடச்சிருக்கு. அதில் ஒருவர் தான் நம்ம நிகில் அவர்கள். வாழ்த்துக்கள் சார். நிறைய வாழ்த்துலாம் டைம் இல்லை, முடிச்சுக்கிறேன். வீரத்தமிழச்சிக்கு அப்புறம் வருவோம். வீரத்தமிழன் யாருன்னா, யார் உண்மையில் ஒத்துக்கிறாங்களோ, முக்கியமாக குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை உண்மையை ஒத்துக்கிறாங்களோ அவங்க வீரத்தமிழன். அப்படி பார்த்தா எங்கள் இயக்குனர் ராஜகுமார் இருக்கார்ல, அவர் தான் வீரத்தமிழன். உண்மையை போட்டு போட்டு உடச்சிட்டாரு. நானே சாக்காட்டேன், இதில் கூட பகிரங்கமாக ஒத்துக்கிறாரே அப்படின்ட்டு. ஆமாம், தேவாயணி மேடம் வந்து இது வரைக்கும் ஒரு சாஃப்டாக பார்த்துருக்கோம். ஆக்ஷன் ஹீரோனுக்கு இப்போ தான் தெரியுது எனக்கு. பூவாக நினச்சோம், புயல்னு இப்போ தெரியுது. அவரே சொன்னார், நீங்கள் புஷ்பம்னு நினைக்கிறிய அங்கே போய் உஷ்ணம் போல் இருக்குது வீட்டில். அதனால் ராஜகுமாரன் வந்து இவ்வளவு தைரியமான ஒரு வீரத்தமிழன் நினச்சி ஒரு பாராட்டணும் இன்னைக்கு. அப்புறம் நான் வந்து இப்போ நேற்றே நான் எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியது. ராம்கி, நம்பி, பிரபாகர் இவங்கெல்லாம் சார் இந்த படம் ஆளு அஞ்சுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போ இல்லைப்பா வேலை இருக்குப்பா அப்படின்னேன். அப்புறம் இயக்குனரை பற்றி சொன்னாங்க. சொன்னார்ல, இவர் சொன்னதை விட அவங்க அதிகமாக சொன்னாங்க. அப்போ எவ்வளோ சிரிப்பாங்க பேர். அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு அடித்தரத்து வராப்பிலையே பேச மாட்டோம். இங்கே கீழே அஸ்திவாரம் பலமாக போட்டு அந்த அவருக்காகத்தான் அவர் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு அடித்தரத்துலேருந்து வராரு அப்படின்னு அவர் ரொம்ப கெட்டு தான். இப்போ நான் வந்து காரில் பேக்கிங்கோடு வந்துட்டேன். இந்த முடிச்சு நான் அவரை கிளம்பணும். நான் இன்னும் 11 விட்டுருவாங்க, 7 மணிக்கு போக நினச்சேன். நான் அங்கே 11 மணிக்கு போவோம், தெரிஞ்சு போச்சு. ஒரு ராம்கி இவ்வளவு திறமை பற்றி இப்போ தான் தெரியுது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். என்னடா அது, ஒரு இயக்க சங்கத்தில் ஆர் உதயகுமார் சார் விட அதிகமாக ஒரு பேசுகிறாருன்னா இவர் தான் போல இருக்கு. தத்துவமாக சொல்கிறாரு. நாங்கள் என்னடா இப்படி ஒரு திறமையான ஆள் உள்ள வச்சுட்டு இதை யூஸ் பண்ணாமல் இருக்குமேன்னு வச்சேன். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கணும். முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் என்ன வித்தியாசம்னா, முயற்சி நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு சமயத்தில் முயற்சி நம்மளை விடாது. அதுதான் விடாமுயற்சி. நம்ம பண்ணுறதுலாம் முயற்சி. உதவி இயக்குனராக நம்ம வந்து ஊரில் கிளம்பி வருவோம், நிறைய முயற்சி பண்ணிட்டே இருப்போம், நிறைய இயக்குனர் பார்ப்போம், நிறைய கம்பெனி பார்ப்போம். இதெல்லாம் முயற்சி. அப்புறம் சரி வராத போல இருக்குது, ஊருக்கே போயிடலாம்னா ஊரில் எந்த முகத்தோடு போகிறது? என்ன போனால் சினிமாவுக்கு அவ்வளோதானா அம்மாங்க. அப்போ தோல்வி முகத்தோடு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செஞ்ச முயற்சி நம்மளை இங்கேருந்து ஊருக்கு விடாது. அதுதான் விடாமுயற்சி. அந்த மாதிரி சில முயற்சி நம்ம விடாது. அது மாதிரி இயக்குனர் உங்களை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காலகட்டத்தில், அந்த முயற்சி உங்களை விட்டுருக்காது. அங்கே நீங்கள் இயக்குனரை வந்து நிற்கிறீங்க. உட்காருங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சில்ல ரொம்ப. ஆமாம் சார், நான் அப்படின்னா ஐயோ கொத்தனார் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்ல கொத்தனார் முக்கியம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 நார் முக்கியம். ஒன்று நாத்தனார், இன்னொரு கொழுந்தனார். நாத்தனார் சரின்னு வச்சுங்களேன், குடும்பம் போச்சு. கொழுந்தனார் சரின்னு வச்சுங்களேன்,
குடும்பம் போச்சு. அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா நாத்தனார் நல்லா இருக்கணும், கொழுந்தனார் நல்லா இருக்கணும், கட்டடம் நல்லா இருக்கணும்னா கொத்தனார் நல்லா இருக்கணும். நல்ல கொத்தனார் வரும்போது இங்கே சினிமாவுக்கு வந்திருக்காரு கரெக்டாக. உதயகுமார் சொன்ன மாதிரி எங்கே ஜன்னல் வைக்கணும், எங்கே நிலவாசல் வைக்கணும் எல்லாம் தெரியும். அது மாதிரி படத்தில் எங்கே சாங் வைக்கணும், எங்கே ஃபைட் வைக்கணும், எங்கே ஹீரோனி எட்டி உதயணும். ஹீரோனி எப்படி விஜயகாந்த் மாதிரி சோத்தில் ஏரியெல்லாம் அடிச்சிருக்காங்களா? அது இல்லை, அதையும் பண்ணிருக்கலாம். ஏன் குறை வச்சிய ஜம்ப்பு அடிச்சுன்னு அது கொஞ்சம் தலையில் தொங்க விட்டுருக்கிய, அதையும் பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் அவங்க பேர் வேறு மாதிரி. புரட்சி கலங்கி சுஸ்மிதா. நம்ம இவர் இளையா சார் பேசும்போது நான் சின்ன வயசுலேருந்து அவர் சொல்கிறார், நான் என்னையே சொல்லாதீங்க அவர் சொல்கிறார், நான் சின்ன வயசுலேருந்து சஞ்சீவை பார்த்து வியந்திருக்கேன் அப்படின்னார். நான் சஞ்சீவை பார்த்தேன் பகிர்ந்துச்சு. இல்லை இவர் சின்ன வயசுனா அந்த உலகம் நம்மளை என்ன நினைக்கும்? இப்போவும் சஞ்சீவ் சின்ன வயசு தான். நீங்களே அடக்கு, நீங்கள் சின்ன வயசுனா அவர் என்னமோ விஜயகுமார் அவர் எப்படி தளபதி விஜய் அவர்கள் என்று இளமையோடு இருக்காரோ அது மாதிரி இவரும் நான் என்னைக்கு பார்த்தனோ இவருக்கு அது குறைஞ்சிட்டே வருது. நான் பார்ப்ப சாக்காயிட்டேன், என்னடா அவர் பையனை நினச்சிக்கிருக்கேன். இப்போ நம்ப முடியல. இப்போ டயர்ட்டு பையனை அறிமுகப்படுத்தினார், நான் இப்போ தம்பி நினச்சிக்கிருக்கேன். அப்புறம் பையங்கிறாரு, அஸ்திவர் அங்கே சாங்கை போட்டுக்காரு. கல்யாணம் பண்ண உடனே முதல்ல இந்த ரிலீஸ் பண்ணிடுவோம், இது லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இளமைகள் இருந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம நிறைய உதவி இயக்குநர்கள் நிறைய இயக்குநர்லாம் இளமை வேஸ்ட் பண்ணிடும். இழக்கக்கூடாத இழப்பு இளமை தான். அது இங்கே சினிமாவில் நிறைய வேஸ்ட் பண்ணிடும். வீரத்தமிழச்சி இன்னொன்று வீரத்தமிழன்னு சொல்லிட்டான் ராஜகுமாரனை. வீரத்தமிழச்சி யாருன்னா அடிக்கிறது உதைக்கிறத விட ஒரு புருஷன் கஷ்டப்படும் போது பக்கவளமாக இருந்து அவங்களுக்கு எந்த குறையும் பார்த்துக்கிறாங்கள அவங்களுக்கு வீரத்தமிழச்சி. அப்படி பார்த்தா நம்ம இயக்குனரோட எங்கள் மனைவி அவங்க கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம சொல்கிறத அவங்க சொன்னாங்க, பேச விட்டு பேசியா. எங்கள் மனைவியை பேச விட்டு பேசியா. என் பையனை படிக்க வச்சேன், பேச விட்டு பேசியா. இந்த மேடையிலேயே கரெக்டாக பேச யாருமா அவங்க தான். மேடை நாகரிகம், சபை நாகரிகம் என்ன, மேடை எப்படி பேசணும், திருவள்ளுவர் மாதிரி 2 வரியில் பேச விட்டு பேசியா. இவர் வீட்டில் அவங்க சொல்ல கேட்பார் போல இருக்கு, இங்கேயாவது கேட்காம இருப்போம் என்ன அப்படின்னு. இங்கே நீங்கள் எத்தனை பேர் இருக்கோம்ல அந்த தைரியம் வந்துச்சு அவருக்கு. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல, ராஜகுமார் மறுபடியும் இருக்கலாம் சொல்ல முடியாது. அதனால் இங்கே நீ காதில் வாங்கலை சார். இன்றைக்கி கச்சேரி வீட்டில் இருக்குது. நீங்கள் வீட்டில் ஒரு விஜயகாந்த் எப்படி நீங்கள் லேடி விஜயகாந்தோ, நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி லேடி விஜயகாந்த் அடிக்கிற அடியை பாருங்க. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் அங்கே போகணும் சமாதிட்டேன். தலைவா என்னை காப்பாற்று தலைவா என்ன, நாளைக்கு போய் நீங்கள் மன்றாடி அவர் ஆசீர்வாதம் நாளைக்கு தேவை உங்களுக்கு. வீர தமிழச்சி நான் டைட்டில், நான் சில டைட்டில் கேட்கும்போது தான் எப்படி அத்தனை நாள் அந்த டைட்டில் விட்டு வச்சாங்கன்னு வரும். நிறைய டைட்டில் மாறும், இது வந்து வல்லையான்ட்டு. அது மாதிரி வீர தமிழச்சின்னொன்னே எப்படி இது விட்டு வச்சாங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து வீர தமிழச்சி அப்படிங்கும்போது நிறைய நம்ம பாடப்பொறுத்து நிறைய நம்ம ஏமாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நிறைய வீர தமிழச்சிகள். வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழச்சி, வீர தமிழச்சி. நம்ம ஆரம்ப காலத்தில் பாடத்தில் படிக்கும்போதெல்லாம் அப்படி வீரமங்கைனாலே ஜான்சி ராணின்றாங்க, அவங்களும் வீரமங்கை தான். ஆனால் நம்ம வேலுநாச்சியார் சொன்னதை விட அங்கே அது அதிகம் படிச்சிட்டோம். ஆனால் இங்கே நிறைய வீர தமிழச்சிகள். இந்த காலகட்டத்துக்கு சரியான படம் இந்த வீர தமிழச்சி. நான் நம்மளே ஆக்ஷன் பண்ண எடுக்காது தான். ஆனால் என் படத்துக்கு எங்கேயுமே அந்த கை விழுகாது, தலை தனியாக விழுகாது, ரத்தம்லாம் தெரிக்காது. மேக்ஸிமம் இல்லாமல் தான் எடுப்பேன். நம்ம ஆக்ஷன் டைரக்டரே சில படத்தில் ரத்தம் தெரிக்க வந்தால் என்னோட வன்முறை அதிகமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில்
அந்த லேடி விஜயகாந்த் அவர்கள் கத்தியை வச்சு கசாப்பு கடையில் குத்துற மாதிரி சக்கு சக்கு சக்குன்னு அவன் இந்த நளின் விடுவாங்க டக்கு 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 குத்து தண்ணி பிளட்டு அவங்கூஞ்சே தெரிக்குது. ஆனால் என்னென்னா வன்முறையாக தெரியல. இன்னும் நாள் குத்து குத்து விடான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நாடு இன்றைக்கி நாசமாக போயிருக்கு. பாலியல் வன்கொடுமை, சிறுமியில் கற்பழிக்கிறது, மாணவியில் கற்பழிக்கிறது, கல்லூரி மாணவியில் கற்பழிக்கிறது, எத்தனை நியூஸ். வீரத்தமிழச்சிங்கிறது அடிக்கிறதோ உதைக்கிறதோ ஒருத்தனை அறையிறதோ ஒருத்தனை செருப்பால் அடிக்கிறதோ இது இல்லை. வீரத்தமிழச்சி யாருன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவியை ஒரு மிருகம் சிதைச்சிருச்சு. அதை வெளியே சொன்னால் நமக்கு அசிங்கமாக போயிருமே, இது வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை கெட்டு போவோமேன்னு நினைக்காம சமூகத்தில் துணிஞ்சு சொன்னா பாருங்க, அவள் தாங்க வீரத்தமிழச்சி. அவள் வீரத்தமிழச்சி. பொள்ளாச்சியில் கதற கற்பிச்சாங்கல்ல, ஒரு பொண்ணு காதல்னு சொன்னான்னு நம்பி போனால, அங்கே ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து கதறிச்சு கற்பழிச்சு சின்னம் ஆகிட்டாங்களே. அந்த அந்த வாய்ஸ் அண்ணா விட்டுருங்க விட்டுருங்க. அவளை செதஞ்சு போயும் அந்த பொண்ணு வெளியே வந்து அவங்க யாருன்னு தோலை உரிச்சதில்ல, அவள் தான் வீரத்தமிழச்சி. இங்கே சிலம்பு சண்டை, துப்பாக்கி சுடுறது, கராத்தே, பொண்ணு கராத்தே தெரியும், இதெல்லாம் வீரம் இல்லை. அது வீரம்ங்கிறது உடல் இல்லை, இங்கே இருக்கணும், மனசில் இருக்கணும் வீரம். இந்த படத்தில் அதை தான் பார்த்தேன். வீரத்தமிழ்ச்சின்னு யார்? ஒருத்தன் என்னை தொட்டானா வெட்டு விட்டு ஐயோ வெளியே சொன்னால் நம்ம வாழ்க்கை வருமோ, நாளைக்கு கல்யாணம் ஆகாதோ, எவனு கட்டிக்க மாட்டானோ, கட்டினா கட்டுக்காட போகிறான், தொட்டுறோம் வெட்டியா நாய். அவன் தான் வீரத்தமிழச்சி. நமக்கு தெரிஞ்சு பல பாலியல் வன்கொடுமைகள், அதில் வெளியில் தெரிகிறது 10னா வெளியில் தெரியாது 1000ங்க. பயந்து போய் வெளியே சொன்னால் நமக்கு தெரியும், சொல்லலை எப்படி தெரியும்? அப்படி சொன்ன மட்டும் தான் வெளியே தெரியுது. அப்போ சொல்லாது எத்தனை இருக்கும்? வெளியே சொல்லி அந்த நாய்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்த அத்தனை பேரும் வீரத்தமிழச்சிகள். ஒரு பொண்ணு வெகுண்டு விழணும், அநியாயத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதர்மத்துக்கு எதிராக வெகுண்டு விழணும், அதை சொல்கிறது தான் இந்த வீரத்தமிழச்சி. சுரேஷ் பாரதி, அந்த பாரதி எப்படி உங்கள்கிட்ட தகுதியோடு ஓட்டியிருக்காரு பேர். பாரதினாலே புரட்சி தான், பாரதினாலே புதுமை பெண்ணுக்குன்னு வார்த்தையை ஃபேமஸ் ஆக்குனவரே பாரதி தான். சொன்னார்ல தலைவர், சொன்னார்ல பாரதி ராஜா அவர்கள் புதுமை பெண்ணு படம் எடுத்தார்னு, அங்கே பாரதி ராஜா, அங்கே பாரதி இருந்தார், அதனால் ஒரு புதுமை பெண்ணு படத்தை எடுக்க முடிச்சு. இங்கே சுரேஷ் பாரதி, உங்கள் பேரில் பாரதி இருக்குது, அதனால் இப்படி ஒரு புதுமையான கதையை இங்கே எடுக்க முடிஞ்சது. இயக்குனர் சுரேஷ் பாரதி எங்கேயும் வேலை கற்றுக்கலன்னாரு, ஷூட்டிங் கூட பார்க்கலனாரு. நல்ல வேலை, இப்போலாம் ஷூட்டிங் பார்த்துடாதீங்க. நீங்கள் ஷூட்டிங் எப்போ பார்க்கணுமா? அப்போ பாக்கியராஜ் படத்தை பார்க்கணும், பாரதிராஜா படம், பாலுமந்திரா படம், பார்த்திபன் சார் படம், மகேந்திர சார் படம், இப்படி படங்களை பார்த்து ஷூட்டிங். நீங்கள் ஷூட்டிங் பார்க்குறது அப்போ பார்க்கணும், இப்போ பார்த்துடாதீங்க. கஞ்சா கடத்துறது எப்படி, கற்பழிக்கிறது எப்படி, கற்பழிக்கிறவங்க நியாயப்படுத்துவோம், நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்கள, கற்பழி 4 பொண்ணு ஏமாத்து. சந்தனம் கடத்துறது எப்படி, செம்பரம் கடத்துறது எப்படி, இந்த ஷூட்டிங் பார்க்க அதை மாதிரி படம் இருந்தால் ஷூட்டிங் வாங்க. நல்ல படம் எடுக்கிறதா ஷூட்டிங் பார்க்காது. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ, நீங்கள் விஜயகாந்த் படத்தை பாருங்கள், பழைய ரஜினி பழைய ரஜினி சார் படத்தை பாருங்கள், பழைய கமல் சார் படத்தை பாருங்கள். இது மாதிரி நிறையா எல்லாம் பழைய தான் பார்க்கணும், புதுசாக பார்த்துடாது எதுவுமே. ஆமாம், அது மாதிரி நீங்கள் நல்ல படைப்புக்கு நீங்கள் தொழில் கற்றுக்கணும் அவசியம் இல்லை, நல்ல படைப்பை கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் போதும். அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. இன்னொன்று, நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது நம்பிக்கை வெளிப்படுது. நீங்கள் பேச பேச எனக்கு டிஆர் பேசுகிற மாதிரி போச்சு ஒரு பேசல. ஏன்னா உங்கள் உடம்புக்குள்ள இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜயகாந்த் இருக்காருன்னு, எங்களுக்கு டிஆர் தான் இருந்துச்சு. நான் ஜெய் பண்ணுறேன் அப்படியா? ஓகே,
அதனால் உங்களுக்குள்ள விஜயகாந்த் இருக்கார், டிஆர் இருக்கார், என்ன நல்ல ஒரு படைப்பு கொடுக்குங்கிற ஆர்வமும் இருக்குது. அதனால் கொத்தனார் வந்து அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்காரு. என்ன அதனால் இந்த அஸ்திவாரம் பல பில்டிங்கை தாங்கும். நீ எத்தனை அடுக்கு மாடி இருந்தாலும் தாங்கும். இது வந்து முதல் அடுக்கு வீரத்தமிழச்சி. இன்னும் பல அடுக்கு உங்கள் கட்டிடத்தில் மேலே எழுதணும். இந்த படத்தின் மூலமா நீங்கள் சிறந்த இயக்குனராகவும் இதில் பணியாற்றிய டெக்னீஷியல் நல்ல பெரிய டெக்னிஷியனாக வளரணும். நடிகர்கள் சஞ்சீவ் சார், ஆமாம், இங்கே வீரம்ங்கிறது இன்னொன்று சொல்கிறேன். ஒரு ஹீரோயின் ஊரண்டு படத்தில் இது முக்கியத்துவம் ஹீரோயின் இதான் தெரிஞ்சும் ஹீரோக்கு நடித்தாங்கன்னா அது ஒரு வீரம் சார். ஏன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும். இது ஹீரோயின் சார் இதில் நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம வேலை. சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் சஞ்சீவ் சார் வந்து ஒரு ஹீரோவாக போகல, நல்ல ஒரு ஆதரவாளர், ஒரு நல்ல சப்போர்ட்டர். நான் உங்களுக்கு பார்க்குறேன். உண்மையிலே இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி சார். எந்த அளவுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கீங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்குது. விஜய் சார் இன்றைக்கி அரசியல் தலைவராக இருக்கலாம், ஆனால் எங்கள் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு விபத்து நடந்துருச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் இந்த நேரத்தில் அது எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சிருக்கும்னா எங்களுக்கு தெரியும். நாங்களாம் கூட பழகிருக்கோம், எனக்கு தெரியும், சஞ்சீவ் சாருக்கு தெரியும், எவ்வளோ உடஞ்சிருப்பான்னு தெரியும். அதனால் இந்த நேரத்தில் உண்மையிலே அந்த இறந்து 41 பேர் ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்துக்கு விஜய் சார் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் கவர்மெண்ட் சப்போர்ட்டாக இருக்குது, எல்லாருமே இன்றைக்கி ஆறுதலாக இருக்காங்க. முன்னால் ஆறுதலாக இருக்கிறது உங்களுக்கு இப்போ ஆறுதல் பரிசு மாதிரி போச்சு. ஒரு அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் பார்த்தாது சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த நேரத்தில் விஜய் சார் இருக்கும் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்போம். இந்த படம் வெற்றியடைய, மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.